ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் இருந்தால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னன்னு பார்த்தா, ஒரு குழந்தை இருந்தால் எல்லாம் சரியாகிடும். பட் இதே மேட்ரிமோனியல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை இருந்தால் அந்த கேஸோட காம்ப்ளிகேஷன் இன்னும் அதிகமாக தான் ஆகும். என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்க? சரி வாங்க டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேட்ரிமோனியல் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பேபி இல்லைன்னா டிவோர்ஸ் தான் அப்படின்னு டிசைட் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. பட் இதே இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு குழந்தை இருக்குன்னா ரீகன்சிடரேஷன் பண்ண தான் பார்ப்பாங்க. அந்த குழந்தைக்காக அந்த குழந்தையோட ஃப்யூச்சரை கன்சிடர் பண்ணி சைல்டோட கஸ்டடி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து கேஸை மூவ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் டிவோர்ஸை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். செட்டில்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதாவது டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு கஸ்டடி யார்கிட்ட இருக்கணும், யார்கிட்ட விசிட்டேஷன் இருக்கணும், கோ பேரண்டிங் பாசிபிலிட்டி, இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்டில் இருந்து பார்த்தா, ஏர்னிங் ஒய்ஃப்க்கு ஒரு சைல்டு இருந்து தனியாக அந்த சைல்டுக்கு மட்டும் மெயின்டெனன்ஸ் போட்டு வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.